Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா கம்ப்யூட்டரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ். ஸோ ரெண்டாவது என்ஆர் இன்ஃபோடெக்கை எதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ மூணாவது நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப கஸ்டமருக்கு என்ன விதமான பயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் போக்குறது தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிண்டர் செக்டாரில் நம்ம ஸ்ட்ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா கெனானோட மெயின் ஆத்தரைஸ்டு டிஆர்பி நம்ம. ஸோ கெனான் மேனுஃபேக்சரிங் டு என்ஆர் இன்ஃபோடெக். ஸோ அதனால தான் கெனானோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸிங் கம்மியாகும். ஸோ எப்சான் பிரிண்டர்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸிங் சூப்பர் ப்ரைஸிங்கும் டேட்டா பிராண்ட்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா எல்லா பிராண்டோட ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட்டையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட்லையும் அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ கெனான், டிவிஎஸ், ஆசூஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் பிராண்ட்ஸ். ஸோ ஆசூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய ப்ரீமியம் பிராண்டு. ஸோ அந்த பிராண்டோட நம்ம ப்ரீமியம் பார்ட்னர். ஸோ இந்த ப்ரீமியம் பார்ட்னர்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக இங்கே நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்குறதா. ஸோ அந்த ப்ரீமியம் பார்ட்னர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் பார்ட்னர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆசூஸோட ப்ரீமியம் பார்ட்னர் ஸோ என்ஆர் இன்ஃபோடெக் கம்ப்யூட்டர் வேர்ல்டு கம்பெனி நேம் போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரும் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஏஎம்டி கிட்ட இருந்து நம்ம எக்கச்சக்கமான செலக்ட் பண்ணோம். ஸோ ஏஎம்டிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஏஎம்டி எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்காக ஸோ இன்னைக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்கிட்ட காமிக்கணும்ல. ஸோ ஃபுல்லாக தெர்மாக்கோல் வச்சு பேக்கிங்கில் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு வராமல் போட்டுருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்ஆர் இன்ஃபோடெக் கம்ப்யூட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கிங் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸில் ஆத்தரைஸ்டு ப்ரீமியம் பார்ட்னர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியும் தெரியல கேமராவில். ஆத்தரைஸ்டு ப்ரீமியம் பார்ட்னர் ஃபார் ரீட்டைல். ஸோ ரீட்டைல் அப்படின்னா என் கஸ்டமர்ஸ். ஆத்தரைஸ்டு ப்ரீமியம் பார்ட்னர் ரீட்டைல் என்ஆர் இன்ஃபோடெக் கம்ப்யூட்டர் வேர்ல்டு 2021-2022க்கான ஒரு ப்ரீமியம் பார்ட்னர்னு சொல்லி ஆசோஸில், அதாவது ஏஎம்டின்றது நமக்கு சர்டிஃபிகேட். ஸோ ஏஎம்டின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய பிராண்டு. ஸோ அந்த இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய பிராண்டுக்கிட்ட இருந்து நமக்கு தனியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நமக்கு ஆத்தரைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் சேல்ஸ் வினய் சின்ஹா. ஸோ அதுக்கடுத்து அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஆஃப் கெட் இந்தியா அண்டு சார்க்கு காம்பனன்ட்ஸ் சேனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் எம் ரெட்டி. ஸோ இவங்க 2 பேரும் சைன் பண்ணதோட நமக்கு இது வந்திருக்கு. ஸோ என்ஆர் இன்ஃபோடெக் கம்ப்யூட்டர் வேர்ல்டு. ஸோ அதுதான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சு நடக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம கிடையாது. ஸோ என்னோட மிகப்பெரிய கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கம்மியான விலையில் நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஏகப்பட்ட கஸ்டமர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரைஸிங், ஜெனியூனிட்டி, குவாலிட்டி. ஸோ இதுதான். ஸோ ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டியோட ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ ஏஎம் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி சைட்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஆத்தரைட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் 100% ஜென்யூ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இங்கே கிடைக்கும் அப்படின்றத உங்களோட காமிக்கணும்னு தான் இந்த சர்டிஃபிகேட் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டேபிளில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்டுகிட்ட இருந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. அதில் ப்ரீமியம் பிராண்டோட சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் நம்ம சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையுமே சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெனானோட ஆத்தரைஸ்டு பார்ட்னர், ஆசூஸோட ப்ரீமியம் பார்ட்னர், ஏஎம்டியோட ப்ரீமியம் பார்ட்னர், அதுவும் ஏஎம்டி கிட்ட இருந்தால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வருதுன்றதுலாம் எனக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட அசம்பிள்டு பிசியும் சரி, பிராண்டட் பிசியும் சரி அதிகமான அளவில் செல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் பிசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப துளி அளவில் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. ஸோ பிசியை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வரக்கூடிய பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 பயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பயத்தை கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த முதல் பயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பணம் போட்டால் பொருள் வந்துருமான்ற அதெல்லாம் கஸ்டமர் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறது 2 பயம் தான். ஸோ அந்த 2 பயம் கஸ்டமர்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி ரைட் ஓகே நம்ம பணத்தை போட்டுறோம்,
ஸோ சுற்றி ஆர்ஜிபி லைட்டிங்காக எரிஞ்சு கண்ணாடியெல்லாம் வச்சு ஒரு பிசி அங்கேருந்து இங்கே நமக்கு சேஃபாக கொரியரில் வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி மினிமம் 50 பிசிலேருந்து 60 பிசி வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சப்ளை பண்ணக்கூடிய கிளாஸ் பிசிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸில் எக்ஸ்க்ளூசிவாக வரும். ஸோ கஸ்டமர் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் வீடியோவாக எடுத்து அந்த வீடியோக்கான லிங்கையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ரெண்டாவது ப்ராப்பர் இன்சூரன்ஸோட வரும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்பெஷல் டெலிவரியில் வரும். ஸோ அந்த ஸ்பெஷல் டெலிவரின்றதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பார்சலை நீங்க போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பார்சலில் நாங்கள் ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நேமை நீங்கள் ஆதார் கார்டு மூலியமா ஓட்டர் ஐடி லைசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் காமிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஹேண்ட் ஓவரில் ஒப்படைப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஃபுல்லாக மேக்ஸிமம் 100% டோர் டெலிவரி நடக்கும். ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலில் வரும். ஸோ அதனால பிசியை நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுல துணியிலோ பயமும் தயக்கம் தேவையில்லை. ஸோ மூணாவது டவுட் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் டவுட்டு கஸ்டமர் எப்பயோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்ஆர் இன்ஃபோடெக் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது டவுட்டு கொரியர் சேஃபாக வந்துருமான்னு. ஸோ அதுக்கான டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். 100% இல்லை, 1000% நம்மளோட பார்சல் சேஃப் அண்ட் செக்யூராக வரும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் செட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா திட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2018 டிசம்பரில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2018 டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் போட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாசமா யூடியூப் கிட்டே வரல. ஸோ அந்த 2-3 வீடியோஸ்லேயே எனக்கு ஏகப்பட்ட என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சோம்னா 2019 ஜூலை 26ஆம் தேதி தான் நான் யூடியூப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பக்காவாக நம்ம உட்காந்து பார்க்கணும்னு நான் இறங்கினேன். ஸோ அந்த 2019 ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா 2020, 2021, ஸோ 2022, ஸோ வர ஜூலை வந்துச்சு அப்படின்னா திட்டத்திட்ட 3 வருஷம் ஆக போகுது. ஸோ இன்னொரு 3-4 மாதம் ஜேர்னியில் இருக்குது. ஸோ இந்த 3 வருஷத்தில் ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணணும், எப்படி கொரியர் அனுப்பணும், எப்படி பேக்கிங் கொடுக்கணும், ஸோ யார் யார்கிட்ட எந்தெந்த மாதிரி பொருளை கொடுக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹையரண்டான கண்ணாடி சிபியூஸ்லாம் இவ்வளோ பக்காவும் இவ்வளோ சேஃபாகவும் இவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாகவும் நாங்கள் கொடுக்க முடியுது எங்களால். ஸோ அதனால் இந்த 2 பயம் முடிஞ்சு. ஸோ மூணாவது பயம் என்ன அப்படின்னா, ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட் வாரண்டின்றது யாரும் வரமாட்டாங்க. ஸோ பிராண்ட் சைடு ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு பிசி வந்து வச்சதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகுன்ற பயம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுல எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன் விண்டோஸ்னால் பயப்படுறீங்கன்னு தான் தெரில. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ன்றது 99.9% சுத்தமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான 5 டிப்ஸை சொல்கிறது தான் இன்னைக்கு வீடியோவோட ஸ்பெஷல் கான்செப்ட். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் இன்ஃபோடெக் பிசி பில்ட் பண்ணுறது 200% பெர்ஃபெக்ட் பில்டாக தான் இருக்கும். ஏன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ல இருந்தும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. ஸோ ரெண்டாவது, நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரேட்டிங் ரிவ்யூ வாங்குறதுக்கு எங்கள் வெப்சைட்லேயே தனியாக வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ரேட்டிங் ரிவ்யூ போடுங்க. ஸோ மூணாவது, பிசியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பிசியை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம். உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்க மாட்டோம். ஸோ பிசியை நீங்கள் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது 5 விஷயம் தான். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பிசியில் கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. ஸோ 5 விஷயம், அந்த 5 டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், பிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி பிசி வச்சிருந்தீங்கன்னு சரி, உங்களோட அந்த பிசி பவர் பாயிண்ட் பிளக் பாயிண்ட் மாற்ற இடத்துல எர்த்து பக்காவாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் எர்த்து பாஸ் ஆகவே கூடாது. ஸோ ஏன்னா நிறைய பேர் மெயின் எர்த்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் பிசி மாற்ற வேண்டிய பிளக் பாயிண்ட்ல பேக்ல வந்து எர்த்து கனெக்ஷன்ல இருக்காது. ஸோ அதை ப்ராப்பராக ஒரு அட்ரஸ் வச்சு செக் பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பிசியில் உங்களுக்கு எர்த்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஏன்னா டேரெக்டாக ஹார்ட் டிஸ்க்ல போய் உங்களுக்கு கரண்ட் உட்கார்றப்ப ஸோ உள்ள சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பேர்ன் இப்போ எஸ்எஸ்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு பேர்ன் ஆகும், அதாவது கரப்டட் ஆயிரும். ஸோ ரெண்டாவது விஷயம், ஸோ நீங்கள் என்னதான் ஷைன்வே இன்வெர்ட்ரு, ஸ்கொயர்வே இன்வெர்ட்ரு, என்ன ஹை டெக்னாலஜி இன்வெர்ட்ரு நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, பிசியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ன்றது கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸோட வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இடி, மின்னல், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் எந்த விதமான பவர் ஃப்ளக்சுவேஷன் உள்ளே வந்தாலும் ஸோ எல்லாத்தையுமே அந்த யூபிஎஸ் போர்டில் வாங்கிட்டு பேட்டரியிலேருந்து தான் உங்களுக்கு பிசிக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எவ்வளோ உங்களுக்கு வாட்ஸ் கூட வந்தாலும் சரி, குறைய வந்தாலும் சரி, கரெக்டான பவர் ஃப்ளக்சுவேஷனை கரெக்டாக நமக்கு பிசி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதனால
99.9% SMPS அடியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. SMPSோட லைஃப் இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ ரெண்டாவது போர்டுக்கும் நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் யூபிஎஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைஞ்சுறாங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ், தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ அதை போய் அங்கே டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்படி ஷார்ட்கட்ஸாக யூஸ் பண்ணலாம், இதை போய் இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் ஷார்ட்கட்ஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் அன்வான்ட் ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் விண்டோஸுக்கே தெரியாமல் விண்டோஸ்க்கு அஃபிஷியலாக நீங்கள் அன்அஃபிஷியலாக இந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட விண்டோஸில் பேக்ரவுண்டில் பக்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்ஸ் கிரியேட் ஆகிறதுலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, விண்டோஸ் சைட்லேருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வர்றப்பையும் ஸோ இதோட பக்ஸ் வந்து கிராஷ் ஆகிறப்பையும் உங்களோட ஓஎஸ் கரெக்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் அன்வான்டாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பரான ஃபைல்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரிஜினல் சைட்டில் எல்லா சைட்லையுமே கிடைக்கும். ஸோ அன்வான்டாக கிராஷ் ஃபைல்ஸ்லாம் எதையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ அது நீங்கள் வைரஸையே உள்ளே ஏற்றுற மாதிரி தான். ஸோ அதனால் அன்வான்ட் ஃபைல்ஸ் எதையுமே ப்ராப்பர் செக்யூரிட்டி பர்பஸ் இல்லாமல் எந்த ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுவே பக்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமருமே Windows 10 Windows 11 தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் Windows 10 பைரேட்டட் OS வாங்கினாலும் நீங்கள் லைசன்ஸ் கீ இல்லாமையே நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ Windows 11க்கு அப்டேட் பண்ண முடியாது, Windows 10லேயே நியூ வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ண 10 நாளைக்கு ஒருக்கும் உங்களோட அப்டேட்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விண்டோஸ் சைட் வந்து கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லைசன்ஸ்க்கு இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, நியூ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. மற்றபடி விண்டோஸ் வந்து நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ அதுவும் நியூ வெர்ஷனும் நீங்கள் எனேபிள் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸோட லைசன்ஸ் கீ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ Windows 10 Proவோட லைசன்ஸ் கீ 100% ஒரிஜினல் வித் லைஃப் டைம் கீ நம்மள்கிட்ட அவைலபிள். ஸோ அதில் ஸ்டிக்கர் கீ சிடி கீன்னு சொல்லி 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸ்டிக்கர் கீ 2000 ரூபாய், சிடி பேக் கீ அப்படின்றது 3000 ரூபாய். ஸோ இது ரெண்டுக்குமே டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்மள்கிட்ட நீங்கள் லைசன்ஸ் கீ பர்ச்சேஸ் பண்ணுற துறையில் பயமும் தயக்கல, ப்ராப்பர் எம்ஆர்பியோட உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ அஞ்சாவது விஷயம், ஸோ இந்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுறது. ஏன்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுறதுல நிறைய பேர் இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா திடீர்னு ஷட் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஷட் டவுன் லாகின் ஆகி சுற்றிட்டு முன்னாடி சட்டன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ட்ரிப் பண்ணுறப்ப முக்கியமான ஃபைல்ஸ் உங்களுக்கு உள்ள டெலிட் பண்ணி விட்ரும். ஸோ அப்புறம் பூட்டிங் ஆகிறப்ப இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ்லாம் என்னென்னலாம் எனேபிள் இருக்குன்றதை பார்த்து கண்டிப்பாக டிசேபிள் கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ நீங்கள் விண்டோஸ் ஆர் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எம்எஸ் கான்ஃபிக்னு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருக்கும் அது ஃபுல்லாக எனேபிள் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்குது அப்படின்றத ஹை நாட் மெஷர்டு இந்த மாதிரிலாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆன் பண்ணுறப்ப கரெக்டாக விண்டோஸும் ஆனால் நிற்கும், பேக்ரவுண்டில் எந்த ஃபைல்ஸும் வந்து உங்களோட விண்டோஸ் பூட்டிங் ஃபைலை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதுதான். ஸோ இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட்வேர்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களோட சாஃப்ட்வேர்ஸும் எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஸோ உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் கம்ப்ளைண்ட் வராது, ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ரெண்டாவது தேவையில்லாத அன்வான்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த 2 விஷயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஓஎஸ், ஸோ நான்லாம் பிசியில் இந்த ஓஎஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே தான் கிடக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் ஓஎஸ் அடிக்கடி மாற்ற முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட டேட்டாஸ் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூன்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய பிசி கொடுக்கக்கூடிய A to Z எல்லா ப்ராடக்ட்டும் 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்ன்றனால ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு 99.9% கண்டிப்பாக அக்யூரேட்டாக வரவே வராது. ஸோ அப்படி மேஜர் இஷ்யூவாக உங்களுக்கு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒன்று பவர் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கணும், இல்லாட்டினா யூபிஎஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பவர் ஃப்ளக்சுவேஷன் மூலியமாக மட்டும்தான் ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எர்த்தையும் ப்ராப்பர் யூபிஎஸ்ஐ மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுக்கு வேலை கிடையாது. ஸோ அதனால நீங்கள் பிசியை ஆர்டர் பேஸ் பண்ணுறப்ப சர்வீஸ் அப்படின்ற ஒரு மைனஸை வச்சு பயப்படாதீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்டே வராது, நீங்கள் பாட்டு வச்சு ரஃப் அடி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்கிற இந்த 5 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நீங்கள் பிசி ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்லேயும் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு தெரியாத ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் எந்த நேரமும் தயாராக இருக்காங்க. ஸோ ரெண்டாவது நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் சரி, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் எங்களோட என்ஆர்இன் ஃபோட்டோக்கில் எந்த நேரம் கனெக்டட்லேயே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.